ஐன்ஸ்டீன் ரெஃப்ரிஜரேட்டர் 1930 நவம்பர் 11 அன்று பிரபல இயற்பியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் ஹங்கேரிய வம்சாவளி இயற்பியலாளர் லியோ சில்லார்ட் ஆகியோருக்கு அவர்கள் இணைந்து கண்டுபிடித்த ஐன்ஸ்டீன் ஃப்ரிட்ஜ் என்ற புதிய வகை குளிர்படுத்தும் கருவிக்கான அமெரிக்க காப்புரிமை வழங்கப்பட்டது. 1920களில் வீட்டு ஃப்ரிட்ஜ்களில் பயன்படுத்தப்பட்ட அமோனியா, சல்பர் டை ஆக்சைடு, மீத்தைல் குளோரைடு போன்ற வாயுக்கள் சில சமயங்களில் கசிந்து மரணங்களை ஏற்படுத்தின. 1926ஆம் ஆண்டு பெர்லினில் ஒரு குடும்பம் இத்தகைய விஷவாயு கசிவு காரணமாக உயிரிழந்தது. இதை அறிந்த ஐன்ஸ்டீன் மனித உயிரை ஆபத்தில் ஆழ்த்தாத பாதுகாப்பான குளிர்சாதன கருவி உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். ஐன்ஸ்டீன் தனது முன்னாள் மாணவரான லியோ சில்லார்ட் உடன் இணைந்து இதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். மின்னணு இயக்கமோ அபாயகரமான வாயுவோ இல்லாத ஒரு குளிர்சாதன கருவியை உருவாக்க அவர்கள் முயன்றனர். தொடர் முயற்சியின் காரணமாக அவர்கள் உருவாக்கிய குளிர்சாதன பெட்டி அப்சர்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது. இந்த சாதனம் அமோனியா, பியூட்டேன், வாட்டர் ஆகியவற்றை பயன்படுத்தியது. வெப்பம் கொடுக்கப்படும் போது திரவத்திலிருந்து ஒரு வாயு பிரிகிறது. அந்த வாயுவின் அழுத்த மாற்றம் குளிர்ச்சியை உண்டாக்குகிறது. இது மின்சாரம் இல்லாமலே இயங்க முடியும். வெளிப்புற வெப்பத்தை ஏற்படுத்த எண்ணெய் அல்லது சூரிய சக்தி போன்றவையே போதும். இதற்கு மோட்டார் அல்லது கம்ப்ரஸர் தேவையில்லை. சத்தமின்றி அமைதியாக இயங்கும் இந்த சாதனத்துக்கு பராமரிப்பும் தேவையில்லை. மின்சாரமில்லாத அல்லது குறைந்த வசதிகளுள்ள பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய தானியங்கி குளிர்படுத்தும் கருவிகளுக்கான அடிப்படையாக இது இருந்தது. இந்த எளிய குளிர்சாதன எந்திரத்திற்கான காப்புரிமையை பெற்றாலும் அதற்கான தொழில்நுட்பம் வணிக ரீதியாக பயன்படவில்லை. ஏனெனில் அந்த சமயத்தில் ஜெனரல் எலக்ட்ரிக் போன்ற நிறுவனங்கள் புதிய வகை மின்னணு கம்ப்ரஸர் ஃப்ரிட்ஜ்களை உருவாக்க தொடங்கியிருந்தன. இதனால் ஐன்ஸ்டீன் சீலார்ட் ஃப்ரிட்ஜ் வணிக ரீதியில் உற்பத்தி செய்யப்படவில்லை. ஆனால் அதன் பாதுகாப்பான வடிவமைப்பு பின்னாளில் எக்கோ ஃப்ரெண்ட்லி ரெஃப்ரிஜரேஷன் தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான அடிப்படையாக அமைந்தது. 21ஆம் நூற்றாண்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கிரீன் ரெஃப்ரிஜரேஷன் தொழில்நுட்பத்தை ஆராயும் விஞ்ஞானிகள் இது போன்ற சாதனத்தை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். இந்த கண்டுபிடிப்பு ஐன்ஸ்டீனின் கோட்பாடுகள் அல்லது சமன்பாடுகளுடன் நேரடி தொடர்புடையதல்ல என்றாலும் மனித வாழ்க்கையின் பாதுகாப்பில் அக்கறை கொண்டு அவர் எடுத்த ஒரு நடைமுறை முயற்சியாக வரலாற்றில் இடம்பெற்றது.